இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தைப்படியாக இந்த வார்த்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அதிசயங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆவியானவர், நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். போன வாரமும் வார்த்தையின் மூலமாய் ஒரு அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு ஆத்துமா தேவையோடு இருப்பதை அறிந்த ஆவியானவர் தேவையோடு இருக்கிற அர்த்தம் புரியாமல் இருக்கிற அந்த ஆத்துமாவை சந்திப்பதற்கு பிலிப்பை எப்படியுமாய் பயன்படுத்தினார் என்பதை குறித்த ஒரு ஆலோசனையை கடந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த வாரத்தில் அதனுடைய இன்னொரு பகுதியை நாம் சிந்திக்க போகிறோம். என்ன? தேவன் உங்களை கொண்டு செய்யும்படி ஆயத்தமாக்கின காரியத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்ற நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். உங்களை கொண்டு தேவன் என்ன செய்யும்படி சித்தமாக இருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தமாக்க வேண்டும். பிலிப்பு ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக இரதத்தை சந்திப்பதற்கு அவன் ஆயத்தமாகிறான். அதற்கு முன்பாக வருகிற அனுபவங்களை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதல் அனுபவம் என்ன என்று சொல்லி நம்ம அறிய வேண்டும். நன்றாய் கவனிங்கள். இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையிலே நாம் அறிகிற காரியம், ஆதியாகமம் 12:1 நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமை பார்த்து நான் காண்பின் தேசத்துக்கு போ என்று சொன்னார். எபிரேயர் 11:8 நாம் வாசிக்கிறோம், தான் போகும் இடம் இன்னதென்று அறியாது புறப்பட்டு போனான். தான் போகும் இடம் இன்னென்று அறியாது, ஆனால் புறப்பட்டு போனான். எப்படி? கர்த்தருடைய வார்த்தை. அதே போல் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அனுப்புகிற இடத்திற்கு, அனுப்புகிற நபரை சந்திப்பதற்கு, அனுப்புகிற காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். முதலாவது 26ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது வனாந்தர மார்க்கமாய் போ என்று சொல்கிறார். வனாந்தர மார்க்கம் அப்படியானால் நீ போகிற அந்த பிரயாணத்தில் முதலாவது ஒரு வனாந்தரத்தின் பாதை வழியாய் நீ போக வேண்டியிருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை கிடைத்தது உண்மைதான், போ என்று அனுப்புகிறவர் வருகிறது உண்மைதான், தேவனுடைய சித்தம் செய்யும்படி ஆயத்தமாகிறது உண்மைதான். என்றாலும் முதல்ல பார்க்கிற ஒரு அனுபவம் என்ன? வனாந்தரத்தினுடைய ஒரு பாதை. திசை தெரியாமல், வழி தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம். வேதாமத்திலே சில அனுபவங்களை நான் பார்க்கிறோம். ஆபிரகாமை நான் காண்பின் தேசத்து போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்கிறார். அவனும் புறப்பட்டு போகிறான். 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் என்கிற ஒரு வனாந்தரத்தை முதலாவது அவன் சந்திக்கிறான். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிப்பேன் தான் கர்த்தர் சொன்னார். ஆனால் அவன் சந்திக்கிறது முதலாவது பஞ்சத்தை சந்திக்கிறான் என்று சொல்லி நாம் அதில் பார்க்கிறோம். ஈசாக்கு தன் மகன் ஏசாவை வனத்துக்கு அனுப்புகிறான். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, நீ வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடு. வனம் என்பது கல், முள், பாறைகள் நிறைந்த ஒரு இடம், சீரான பாதை இல்லாத ஒரு இடம். அப்படிப்பட்ட வனத்தில் தான் மிருகங்கள் ஜீவிக்கும். அப்படிப்பட்ட பாடுகள் மத்தியிலே, நெருக்கங்களுக்கு மத்தியில் போய் தான் தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஏசா வேட்டையாட வேண்டியதாக இருந்தது. அப்படியானால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுக்கு ஆரம்பத்தில் ஒரு வனாந்தரத்தின் பாதையை சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. இந்த வார்த்தை கிடைக்கிற நீங்களும் கூட, நான் உன்னை ஆசிரியப்பேன்னு சொன்னாரே, தொழிலை ஆசிரியப்பேன் என்று சொன்னாரே, நீ விருத்தியை காண்பாய் என்று சொன்னாரே, இது என்ன ஒரே முரண்பாடாக இருக்கிறது, முன்னேற முடியல, எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் வேதனை என்று சொல்கிறீங்களா? பயப்படாதீர்கள். பிலிப்பு ஆண்டவர் அனுப்பும்போது
முதலாவது அவன் வனாந்தரத்தின் மார்க்கமாய் போகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம் 30ஆம் வசனத்தில் பிலிப்பு ஓடி போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். நிறைய கவனிங்கள், பிலிப்பு ஓடி போகிறான், ரதம் குதிரை இழுத்துக்கிட்டு போகுது. அப்படியானால் அந்த ரதத்தில் போகிற அந்த மந்திரி அவன் சந்திக்கணுமானா இவனும் ரதம் போகிற வேகத்தில் இவனும் ஓடணும். அது எளிதான காரியம் அல்ல. சற்று கடினமான ஒரு பிரயாசம், கடினமான ஒரு உழைப்பு. உங்களுடைய பிரயாசம் அதிகம் தேவை. குதிரைகள் ரதத்தை இழுத்து கொண்டு ஓடுகிற ஓட்டத்தோடு ஓடுவது என்பது எளிதான காரியம் அல்ல. அதுபோலவே நீங்களும் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கும் போது, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற போது, உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய தியாகம், உங்களுடைய கரிசனை அதிகம் தேவை, அதிகம் தேவை. அந்த ரதத்தோடு கூட அவன் ஓடி போகிறான் என்பதை குறித்து நாம் அதில் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே எலியா ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக, எலியா ஆகாப் ராஜா போகிற ரதத்துக்கு முன்பாக ஓடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானுடைய ஒரு பலத்தில் அவன் ஓடுகிறான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய பிரயாசம் அதிகம் தேவை. காரணம், தீமோத்தேயு 2ஆம் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன். நீங்கள் எவ்வளவு பிரயாசப்படுகிறீர்களோ தேவ சித்தத்தை நிறைவேற்ற, தேவனுடைய வார்த்தையை செயல்படுத்த எவ்வளவு பிரயாசப்படுகிறீர்களோ அதற்கேற்றபடி பலன் உண்டு. எப்படி ரதத்தோடு ஓட முடியும் என்று பிலிப்பு நினைச்சிருப்பாரானால் அந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணியிருக்க முடியாது, அந்த ஆத்மாவுடைய காரியத்தை நிறைவேற்றிருக்க முடியாது. அதை நிறைவேற்றினார் என்று சொல்லி சொன்னால் மிகுந்த பிரயாசத்தோடு ஓடுகிறார். எபிரேயர் 6:10 நான் வாசிக்கிறோம், உங்கள் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்று சொல்லியிருக்கு. தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. குடும்பம் மறக்கலாம், ஜனங்களை மறக்கலாம், உங்கள்கிட்ட நன்மை பெற்றவங்களே நன்றி இல்லாமல் போயிடலாம். ஆனால் உங்களுடைய உண்மை ஒரு நாளும் உறங்காது. நீங்கள் செய்திருக்கிற அந்த பிரயாசத்தின் காரியத்தை கர்த்தர் ஒருபோதும் மறந்து போகிற தேவன் அல்ல. இவன் ஓடிக்கொண்டிருக்கிறான், மந்திரி ரதத்தில் போய்கொண்டிருக்கிறார். அப்படி போய்கொண்டிருக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தினுடைய பகுதியை அவன் வாசித்து கொண்டிருப்பதை இந்த பிலிப்பு கேட்குறானா. நல்ல கவனிங்க, ரதத்தினுடைய ஓட்டமும் மனுஷனுடைய ஓட்டமும் இருக்கிற அந்த சூழல் அந்த காரியத்தை கேட்குறான்னா, அப்போ தேவனுடைய வார்த்தை குறித்து எவ்வளவு ஒரு தெளிவும் வார்த்தை குறித்த ஒரு அறிவும் இருந்திருந்தால் அவ்வளவு வேகத்தில் ஓடுற ஓட்டத்தில் அதை அறிய முடியும். ஏன்னா அவன் கேட்குறான், நீர் வாசிக்கிற போது உங்களுக்கு தெரியுதா புரியுதான்னு கேட்குறான். அப்படியானால் அவன் வாசிக்கிற அந்த பகுதியை பிலிப்பு தெளிவாக கேட்கிறான். சங்கீத புஸ்தகத்திலே 119:18 வாசிக்கிறோம், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும். வேதத்தில் உள்ள அதிசய மகத்துவத்தை பார்க்கும்படி என்ன அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். யோவான் 5:39 வாசிக்கும் போது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. தேவனுடைய வார்த்தையை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அதில் நித்திய ஜீவன் இருக்கிறது. அதை தான் சங்கீதக்காரன் 27:4 சொல்லும் பொழுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அவருடைய ஆலயத்திலே நான் ஆராய்ச்சி செய்யும்படி. அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி என்றால் கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்கிற ஒரு அனுபவம். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் சொல்வதை நம்ம அதில் பார்க்கிறோம். சங்கீதக்காரர் 119:92 நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எவ்விதமாக இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையில் உங்கள் ஆர்வம் எவ்விதமாக இருக்கிறது? தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வசனத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள்? அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, அது உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதே வார்த்தை ஒரு நாளில் நியாயம் தீர்க்கிறதாக இருக்கிறது. யோவான் 12:48 நான் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வார்த்தையை கவனிக்கிறதிலே, செயல்படுத்துறதிலே நீங்கள் ஜாக்கிரதையாக ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நான் வாசிக்கிறோம்.
எரேமியா 15:16 கடந்த வாரத்தில் வாசித்த வார்த்தை, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் என்று சொல்கிறான். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன் என்று சொல்கிறான். இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளை சற்று யோசித்து பாருங்கள். ரதத்தோடு ஓடுவது என்பது கொஞ்சம் கடினமான காரியம். ஆனால் இவ்வளவு தெளிவாக ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் பகுதியை அவன் கேட்கிறான் என்று சொன்னால், இந்த பிலிப்புவுக்கு வார்த்தை குறித்த அவ்வளவு தெளிவு இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் குழம்பி கொண்டிருக்கிற அநேகரை பார்க்க முடியும். இந்த வார்த்தை கிடைக்கிற நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை குறித்து நீங்கள் தெளிவுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? அந்த வார்த்தை கை கொள்வதில் நீங்கள் பலமுள்ளவர்களாக இருக்கீங்களா? அப்படி இருப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை, தீர்மானத்தை நிறைவேற்றலாம் நீங்கள் இருப்பீர்கள். வேத பகுதி நீர் வாசிக்கிறீரே, அந்த வாசிக்கிற பகுதியுடைய கருத்து உமக்கு தெரியுமா? இந்த வார்த்தை இவன் கேட்கிறான் என்றால், அல்லது இப்படி ஒரு கேள்வியை பிலிப்பு கேட்கிறான் என்று சொன்னால், அவர் வாசிக்கிற அந்த பகுதியுடைய கருத்து பிலிப்புக்கு தெரிந்திருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். தேவ வசனத்தை குறித்த ஒரு தெளிவான அனுபவத்தை நம்மளே பார்க்கிறோம். அவன் கேட்குற அந்த கேள்வி அதில் மிக முக்கியமான கருத்து, அல்லது மிக முக்கியமாக இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் அதன் மூலம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்று சொல்வீர்களானால், வாசிக்கிறவர்கள் கருத்து உமக்கு தெரியுமா என்று சொன்ன உடனே, ஒருவன் எனக்கு தெரிவிக்காட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று அவர் சொல்வதையும், தன்னோடு கூட ரதத்திலே ஏறி உட்கார்படி கேட்டுக்கொண்டதையும் நாம் அங்கே பார்க்கிறோம். இதன் மூலம் நாம் அறிகிற ஒரு மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், பிலிப்பு அந்த மந்திரியை கவர்ந்து கொள்ளும்படி பேசுகிறான். அந்த மந்திரியுடைய இருதயத்தில் இருக்கிற சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணும்படி, அந்த மந்திரியுடைய மனசில் இருக்கிறதான தாக்கத்தை நிறைவேற்றும்படி அவனை கவர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை அவன் சொல்வதை பார்க்கிறோம். பிலிப்பு சொன்ன அந்த வார்த்தை மந்திரியை கவர்ந்து கொண்டபடினால் தன்னோடு கூட ரதத்தில் ஏறி உட்காரும்படி அவன் கேட்டுக்கொண்டான் என்று சொல்லி நாம் அதில் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட சுவிசேஷம் அறிவிக்கிற மக்களுக்கு, சத்தியத்தை சொல்லுகிற மக்களுக்கு மிக தேவை ஜனங்களுடைய இருதயத்தை, சிந்தையை கவர்ந்து கொண்டு பேசும்படியான ஒரு கிருபை தேவை. அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். யாத்திராமம் 2:7 நான் வாசிக்கும் போது, மோசே சிறுவனாக இருந்தபோது 3 மாதத்து மேல் காப்பாற்ற முடியாமல் நாணற்பெட்டியிலே வைத்து அனுப்பிவிட்டாங்க. நதியிலே போட்டு விட்டார்கள். ராஜகுமாரத்தை பார்த்து அந்த பெட்டி எடுத்து பிள்ளை அழுகிறதை கண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் தமக்கை, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தினை அழைத்து கொண்டு வரட்டுமா? நல்ல கவனிங்க, உமக்கு இந்த பிள்ளை வளர்க்கும்படி. இந்த வார்த்தை பார்வோன் குமாரத்தை கவர்ந்து கொண்டது. உடனே அவர் சரிகிறா, அவள் போய் பிள்ளையுடைய தாயை அழைத்து கொண்டு வருகிறாள். எப்படி இந்த காரியம் நடக்குது? அவளை கவர்ந்து கொள்ளும்படி பேசுகிற வார்த்தை, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி. அதுதான் வாசிக்கிறோம். பிலமோன் 17ஆம் வசனத்தை வாசிப்பீங்களானா, பவுல் பிலமோனிடத்தில் பேசும்போது ஒனேசிமை குறித்து, என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அந்த வார்த்தையினால் பிலமோன் கவரப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பிலிப்பை பார்த்து, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தி விட்டான். ஆனால் அதுக்கு முன்னாலே முதலாவது வனாந்தரத்தின் பாதை, 2வது ரதத்தோடு ஓட வேண்டிய பிரயாசம், தியாகம், கர்த்தரதை கவனிக்கிறார். 3வது அவன் வாசிக்கிற ஏசாயா புஸ்தகனுடைய ஆகமத்துடைய காரியத்தை குறித்த கருத்து. கடைசியாக மந்திரியை கவர்ந்து கொள்ளுகிற வார்த்தை. இந்த அனுபவங்கள் இருந்தபடியினால் அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொண்டான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நீங்களும் இந்த வார்த்தையை யோசித்து உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவீர்களானால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், ஆத்மாதாயம் செய்வீர்கள். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்னும் ஆமென்னு இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்து நன்மை சுதந்திரிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன்.
50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்க வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikarar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.